ஓகே. இதுல வந்து நம்ம லாஸ்ட் மாடியூல் பார்த்தோம்ல, மேனேஜ் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் டேட்டா செட்னு. இதில் வந்து 2 எக்ஸசைஸ் இருக்கு. ஒன்று வந்து கிரியேட் டேஷ்போர்டு. ஓகே, இந்த எக்ஸசைஸும் இம்ப்ளிமெண்ட் ரோ லெவல் செக்யூரிட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் டேஷ்போர்ட் இன் பவர் பிஐ அப்படிங்கிற எக்ஸசைஸை நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து இந்த லேபில் நீங்கள் லான்ச் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நான் வந்து என்னோட சிஸ்டம்லேயே காமிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நாங்க வந்து பவர் பிஐ ஆன் பண்ணுமா இது சிஸ்டம்ல? நீங்க என்ன லேப் லான்ச் பண்ணல? லேப் லான்ச் பண்ணிட்டேன் நானு. ஓகே, பண்ணிட்டீங்கன்னா அதிலே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்படியும் வந்துட்டு அது நீங்கள் மீன்ஸ் சர்வீசஸ்க்கு போகிறதுக்கு ஐ திங்க் அது உங்களுக்கு லாகின் கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் ரம்யா, நீங்களும் 2 பேருமே லேபாக லான்ச் பண்ணிட்டீங்கன்னா நானும் லேபாகவே லான்ச் பண்ணி பார்க்குறேன். லேப் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். சரி, எதுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். எனக்கு லாகின் கேக்குது. சர்வீசஸ்க்கு போகிறதுக்கு தானே? ஆ அது கேட்கும்னு எனக்கு ஒரு கெஸ் இருந்தது. நம்மக்கிட்ட அது லாகின் கேட்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணதுனால இந்த உங்களுக்கு ஒரு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. அதில் இல்லைன்னா இந்த லிங்க் காமிக்குதுல்ல, ஆமா, இந்த அந்த லிங்க் லிங்க் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே, யஷ்வந்தி நீங்களும் போய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிரெடென்ஷியல் தரேன். ஸோ தட் உங்களால் இந்த இங்கே போனீங்கன்னா பவர் பி டேஷ். ஆமாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். இல்லை நீங்கள் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், கிரியேட் பவர் பி டேஷ்போர்டுன்னு இருக்கா? அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த லிங்க் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் இருக்கும். அதை நீங்கள் லான்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டார்டர் ஃபைலை லான்ச் பண்ணணும்னு இல்லை. இதை நம்ம டேரெக்டாக அப்லோடு தான் பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். மீன்வைல் உங்களுக்கு லாகின் வேணும் இல்லையா? ஒரே நிமிஷம் வருங்க. நீங்கள் அந்த app.powerbi.com வரைக்கும் ஆட் பண்ணோன்னே சொல்லுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி சொல்கிறேன், இந்த ஸ்டார்டர் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து பவர் பிஐயை ஓப்பன் பண்ண வேணாம். இவங்க டேரெக்டாக லேப் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் போய் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார்டர் ஃபைலை. ஓகே, நீங்கள் இதை ஓப்பன் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா app.powerbi.comனு ஒரு லிங்க் அமைச்சிருக்கேன்ல, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். போதும். நான் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டர் ஆப்புக்கு வந்து இது வருது, மெசேஜ் இது வருதா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் சொல்லுங்கள். 44. ஓகே, உங்களுக்கு லான்ச் ஆன உடனே சொல்லுங்கள். லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, நான் இப்போதைக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்களும் நானும் ஒரே லாகின் யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த ஃபைலுக்கு மட்டும் நான் வேறு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a second. ஒரு நிமிஷம். ஓகே, until it loads நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்வீசஸில் என்ன பேசிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஸோ நீங்கள் இப்போ லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும் சரியா. ஸோ இதுதான் பவர் பிஐயோட சர்வீசஸ். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட டேட்டாவை எல்லாம் டேஷ்போர்ட் பண்ணிட்டீங்க, ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, இது எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே எடுத்துகிட்டு வருவோம், பவர் பிஐ சர்வீசஸ்க்கு எடுத்துகிட்டு வருவோம். எப்படி எடுத்துகிட்டு வருவோம்? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா. அதாவது 2 விதமாக எடுத்துகிட்டு வரலாம். ஒன்று நீங்கள் இந்த பப்ளிஷ் பண்ணி சர்வீசஸில் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாக சர்வீசஸ்லேயே போய் கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். யூஷுவல் வே என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா உள்ளே வரும். அந்த டேட்டா வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னா டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து பேசிக் ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணி சர்வீசஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். சரி, நான் ஏன் சர்வீசஸ்லேயே வந்து பண்ணக்கூடாது, சர்வீசஸ்லேயே வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கிறது அங்கே இருக்காது. அதனால நம்ம இங்கே பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறது தான் இட்ஸ் எ ரொட்டீன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதான் உங்களோட சர்வீசஸ். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சசபிள் மெனு இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் மெனு வந்து ஹோம். ஓகே, ஸோ நம்ம எப்போ ஹோமில் தான் இருக்கோம். நீங்கள் எப்போ வந்து ஒரு பவர் பிஐ லான்ச் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ஹோம் டேபுக்கு வந்துடுவீங்க. ஹோம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சாம்பிள் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் 100 மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் டிப்ஸ், கேன்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் யூஎஸ்ஏ, இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேறு என்னென்னலாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கூட போய் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்டட். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டேஷ்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் வென்னவர் உங்களோட ஒரு சர்வீஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கோ அப்போவே வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிரும். அதாவது மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். இது எல்லாருக்குமே க்ரியேட் ஆகும். இது வந்து உங்களோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ரிப்போர்ட் வந்து சேல்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேல்ஸ் ஒர்க் ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நான் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். அங்கே போயிட்டு கீழே நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கேட்கும் எப்படிலாம் ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, என்ன நேமு, அதோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கா, ஏதாவது டொமைனுக்கு நீங்கள் வந்து அதை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு டெமோ ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ரியல் டைமில் வந்து இப்போ ஒரு சேல்ஸ் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சேல்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அதே மாதிரி எதுக்கு எந்த ப்ராஜெக்ட்